அயர்லாந்து ஸ்கூலிங் சிஸ்டம் பத்தி பார்க்கலாமா? வீடியோக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அயர்லாந்துல குழந்தைங்க 4ல இருந்து 5 வயசுல இருக்க குழந்தைங்க பிரைமரி ஸ்கூல்ல ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வெளிநாடுகள்ல இருந்து குழந்தைங்க உள்ள வராங்கன்னா அவங்க 11 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்கன்னா கண்டிப்பா ஐரிஷ் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 11 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களா இருந்தா கட்டாயமாக ஐரிஷ் லாங்குவேஜ் அவங்க கத்துக்கணும். ஸோ 6ஆம் கிளாஸுக்கு அப்புறமா அவங்க 7ஆம் கிளாஸ் வந்து செகண்டரி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுவாங்க வேற ஸ்கூல்ல. ஸோ நம்ம ஊர்ல வந்து 6th ஹையர் செகண்டரியில ஜாயின் பண்ணுவோம், இவங்க வந்து 7th ஜாயின் பண்ணுவாங்க. 7th 8th 9th இந்த 3 வருஷத்தையுமே அவங்க வந்து ஜூனியர் சர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஜூனியர் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல ஒரு எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த எக்ஸாம்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஸ்கோரை வச்சு தான் அவங்க அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது முடிவெடுக்க முடியும். அவங்க ஆர்டினரி எஜுகேஷனா இல்லை அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ல எஜுகேஷன் சிஸ்டம் அவங்க சூஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறதையும் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த மார்க்கை வச்சு. இது மட்டும் இல்லாம இது முடிஞ்சதுக்கு அப்புறமா டிரான்சிஷன் இயர். ஸோ டிரான்சிஷன் இயர்ல அவங்களுக்கு ஸ்டடி ப்ரெஷர் எதுவுமே இருக்காது, நிறைய கிளாஸஸும் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த பீரியட்ல என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில போய் சொசைட்டியோட மிங்கிள் ஆவாங்க, வாலண்டியரிங் பண்ணுவாங்க, நிறைய கடைகளுக்கு போய் ஒர்க் பண்ணுவாங்க, பீப்புளோட இன்டராக்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தம். ஸோ இதையுமே என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க, நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும். ஸோ வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அந்த மாதிரி தான் கிளாஸஸே இருக்கும். இன் அ வீக் அந்த மாதிரி தான் கிளாஸஸே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி டெய்லி கிளாஸஸ்லாம் இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவங்க ஒர்க்குக்கு போகிறதுனால அதெல்லாம் இருக்காது. இது முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக இருக்கக்கூடியது தான் அவங்க போகிறது தான் லீவிங் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீவிங் செட்டில் 11th 12th இருக்கும். ஸோ இந்த 11th 12th வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்லி 12th கிளாஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா 11th கிளாஸில் எக்ஸாம் வந்து பெருசாக அது வந்து ஸ்கோர் வந்து கன்சிடர் பண்ணி அப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்களா எதுவுமே கிடையாது. நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி 12th கிளாஸில் அவங்க எடுக்கக்கூடிய ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் காலேஜுக்கு போகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அவங்க படிக்கிறது என்னவோ இந்த லீவிங் செட் ஃபைனல் இயரில் தான். இதுதான் ஓவரால் ஸ்கூலிங் சிஸ்டம் அயர்லாண்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அதாவது பிரைமரி லெவல் இல்லாட்டி செகண்டரி லெவல் இல்லாட்டி லீவிங் செட் எப்படி படிப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Subscribe to my channel to get more information about Ireland and India. Subscribe பண்ண மறந்துடாதீங்க.